வணக்கம் நண்பர்களே. காலையில் எந்திரிச்ச உடனே வீட்டுக்கு பின்னாடி வந்து கடுத்தார வேலையெல்லாம் செஞ்சோம். அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே அண்ணா ஒருத்தர் வந்து மாடு காலைக்கு கொண்டு வந்திருந்தார். நல்லா பெரிய மாடாக இருந்துச்சு. சரி காராம்பஸ் காலைக்கே சேர்த்திடலான்னு சொல்லிவிட்டு காராம்பஸ் காலைக்கு சேர்த்தி விட்டோம். அது சேர்த்தி முடித்த உடனே பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு மாடு கொண்டு வந்துட்டாங்க. இது தலைச்சங்கடாரி. இது வந்து நம்ம மயிலக்காலைக்கு சேர்த்தியாச்சு. அதுக்கடுத்து இன்னொரு மாடு வந்துருச்சு. இது எதுக்கு சேர்த்தலான்னு அவங்ககிட்டே கேட்டோம். அவங்க காராம்பஸ் தான் வேணும் அப்படின்னாங்க. சரின்னு அதையும் வந்து காராம்பஸ்க்கே சேர்த்தி விட்டாச்சு. அதெல்லாம் சேர்த்தி விட்டதுக்கப்புறம் நம்ம கோழிகளுக்கெல்லாம் தீவனம் போடலாம் அப்படின்ட்டு வந்தேன். இந்த கோழி வந்து குஞ்சு பொரிச்சு 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இத்தனை நாள் உள்ளேயே வந்து அடைச்சி வச்சுருந்தோம் கோழி தீவனத்தை போட்டுட்டு. குஞ்செல்லாம் ஓரளவுக்கு சைஸ் வந்துருச்சு. சரி இனிமேல் நம்ம திறந்து விட்றலான்னு சொல்லி இன்றைக்கி வந்து அதுகளெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஒவ்வொரு குஞ்சாக வந்து கீழே இறங்க ஆரம்பிக்குது. ஏன்னா புதுசாக இருக்கிறனால டக்குன்னு கீழே இறங்கி வரல. மேலேயே வந்து கொஞ்சம் தீவனத்தை போட்டு வச்சிட்டேன், வெளியில் வந்த உடனே சாப்பிடாதுங்கிறனால. அதுக்கப்புறம் கீழே இறக்கி விட்டுட்டேன். கீழே இறக்கி விட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தது. ரவுண்ட் அடித்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிற கீழே உட்காந்த உடனே மறுபடியும் ஏதோ நமக்கு தீவனம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சுக்கெல்லாம் கிட்ட வந்தது. நம்ம டெய்லியும் போய் தீவனம் போட்டு அந்த பழக்கத்துக்கு நான் பார்த்த உடனே கிட்ட ஓடியாருது. சரி வந்தது பொக்குன்னு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் கொஞ்சோண்டு கோழி தீவனத்தை எடுத்து போட்டு வச்சேன். இனிமேல் வந்து இது கம்பு கோதுமை இப்படி தான் போட போகிறோம். இத்தனை நாள் வந்து கோழி தீவனம் போட்டாச்சு. இவங்கெல்லாம் வந்து அடுத்தது அசோலாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் தான் நான் போய் அசோலா எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் வந்து பட்டா இன்னும் வந்து கூப்பிடவே இல்லை. கூப்பிட்ற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஒரு 4 பட்டா வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு மாதம் ஆனால் கொடுத்துடலாம். இதெல்லாம் நல்லா ஹெவி சைஸு. நம்ம மயில் சேவலுக்கான குஞ்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேவலை கன்றுக்குட்டி பால் குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக படுத்துருக்குது. காலையில் 5 மணிக்கு பால் கறப்போம். பால் கறந்த உடனே கன்றுக்குட்டி கட்ட மாட்டோம். ஒரு மாதத்துக்கு வந்து நல்லாவே விளாண்டுட்டு ஓடியாந்துட்டு இருந்துச்சுன்னா தான் கன்றுக்குட்டி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அந்த பால் அதிகமாக குடிக்கிறது அதெல்லாம் வந்து நல்லா ஜீரணமாகும். அதனால் கொஞ்சம் நாளைக்கு எப்போவுமே ஃப்ரீயாக தான் விட்டு வச்சுருப்போம். அதே மாதிரி ஒரு 10 நாள்லேருந்து ஒரு 15 நாள் வரைக்குமாவது காலில் தான் கயிறு போட்டு கட்டுவோம். நான் பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் கழுத்துலேயே கயிறு போடுவோம். அது வரைக்கும் காலில் தான் கட்டியிருப்போம். டெய்லி இந்த கால் அந்த கால் மாறி காலையில் சாயந்தரம் மாற்றி கட்டுவோம். ஒரே கால்லையே நம்ம கட்டக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து தீவனப்புல் காட்டு பக்கம் போயிருந்தேன். நல்லா தண்ணி பாஞ்சுது நேற்று. சரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போயிருந்தேன். பப்பாளி பாருங்கள் சின்ன மரமாக தான் இருக்குது. இப்போவே பூ வந்துருச்சு. இந்த வரப்பில் ஃபுல்லாகவே அந்த கடைசி வரைக்கும் பப்பாளி தான் கொஞ்சம் கேப் விட்டு போட்டு வச்சுருந்தேன். அதுதான் நிறையா வைத்தியத்துக்கு யூஸ் ஆகுது. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நம்ம காட்டிலே போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு எப்பவும் 1 மரம் 2 மரம் இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மக்காச்சோளம் நேப்பியெல்லாம் இங்கேருந்து இதெல்லாம் அறுத்தாச்சு. இன்னும் அந்த கடைசியில் ரெட் நேப்பியர் தான் இப்போ அறுக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே அறுத்தாச்சு. இந்த மழை அதிகமாக வந்துனாவே கொஞ்சம் செழிப்பாக வர மாட்டேங்குது. காய்கறி செடிகளும் அதே மாதிரி தான். மழை கரெக்டாக பேஞ்சிட்டு இருந்துச்சுன்னா எல்லாமே சூப்பராக நல்லா செழிப்பாக வளரும். மழை அதிகமாக போச்சு. அதனால் உள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால் எல்லாம் தண்ணி நின்றுச்சு. தலையே வந்து ரொம்ப அகலமாக வராமல் ஒரு மீடியமாக தான் வந்துருந்தது. இன்னும் ஒரு மாதம் ஆனால் எல்லாம் நல்லா வந்துடும். கொத்தமல்லியும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முளைச்சிருந்தது, நல்லா முளைச்சிருந்தது. மழை கச்சன்னு பேஞ்ச உடனே மேலே மழை ஈரம் காயாமல் பேஞ்ச உடனே எல்லாம் நிறையா அழுகி போச்சு. முள்ளங்கி மட்டும்தான் நல்லா கூலிங் கிளைமேட்டுக்கு வர மாதிரி சூப்பராக வந்துருந்தது. இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி பழைய விதையாக இருக்குது. முளைக்குமோ முளைக்காதோ தெரியலையேன்ட்டு கொஞ்சம் அதிகமாக ஊனிட்டோம். ஆனால் எல்லாமே முளைச்சி வந்துருச்சு. செங்கீரையும் அதே மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் எல்லாமே பரவலாக சூப்பராக வளர்ந்துருந்தது. இப்போது அதுவும் கொஞ்சமாக தான் இருக்குது, அதிகமாக இல்லை. இது பார்த்திங்கன்னா அந்த லாங் பீன்ஸு. இதுவும் வந்து நல்லா வளருது. இருந்தாலும் கரெக்டாக மழை பெஞ்சு வளர்கிற மாதிரி வளரல. சொரச்செடி வேணால் நல்லா படருது. அது தண்ணி அதிகமாக போனாலும் கவலை இல்லை, கம்மியாக இருந்தாலும் கவலை இல்லை. அது சூப்பராக எப்பவும் போலவே வருது. இந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா கொத்தவரஞ்செடி முளைச்சிருச்சு. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்வீட் கார்னு.
நான் இதெல்லாம் வராது, மயில் தின்றுன்னு நினச்சி ஒரு அரைகுறையாக ஊனி விட்டேன். ஆனால் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கட்டுத்தறிக்கு வந்தேன். கூஸ் வாத்தெல்லாம் இங்கே எட்டி பார்த்துட்டே நின்றுட்டுருக்குது அப்படின்னு நானும் பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது உள்ளே வந்து இன்னொரு கூஸ் வாத்து குஞ்சு பொரிச்சதை கொண்டு வந்து இறக்கி விட்டுருந்தோம். அதனால தான் இதெல்லாம் எட்டி பார்த்துட்டு இங்கே நின்றுட்டுருக்குது. சந்துக்குள்ள இருக்கிறனால சரியாக தெரில. இப்போ பாருங்கள், அந்த இடத்த விட்டு வெளியே துரத்தி விட்டேன். வெளியே வந்துருச்சு. 6 முட்டை விட்டுருந்தது, 3 குஞ்சு பொரிச்சிருக்கு. இது நல்ல கிளைமேட்டு, எல்லா குஞ்சுமே பொரிக்கணும். இருந்தாலும் 3 குஞ்சு தான் பொரிச்சிருந்தது. அதுக்கப்புறம் லாகூர் சுராஜ் அடப்படுத்திருந்தது. இதுக்கு தீவனத்தை போட்டு விட்டதும் எந்திரிச்சு வந்துருச்சு தீவனம் சாப்பிட்றதுக்கு. இப்போ தான் வெயிலே வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டேஷ் சவுண்டு குட்டியெல்லாம் கொடுத்துட்டோம். இது ஆல்ரெடி எல்லாம் புக்கிங் ஆயிடுச்சு, அதனால் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணல. 2 குட்டி கொடுத்துட்டேன், 1 குட்டி மட்டும் இருக்குது. 3 குட்டி தான் இந்த தடவை போட்டுச்சு. இந்த மேல் குட்டி அப்படியே வளர்த்திக்கலான்னு சொல்லிவிட்டு இதை மட்டும் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் கிளம்பி நம்ம ஆஃபீஸ் வந்தாச்சு. ஆஃபீஸ் வந்துட்டு இன்றைக்கி போய் ஓலோ வண்டி புக் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பி போனேன். போகும்போது நம்ம ரமேஷ் அண்ணனை பார்த்து கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தேன். அவரோட மண்டபம் தான் இது, கிருஷ்ணா மஹால். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடில் இருக்குது, சூரம்பட்டி வலசில். எப்போ வந்தாலும் ஃபங்க்ஷன் இருக்கும். நான் உள்ளே அதிகமாக போனதே இல்லை. மண்டபம் கட்டும்போதுலேருந்து ஸ்டார்டிங் போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் போகும்போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் உள்ளே ஃபங்க்ஷன் இருக்கும். சின்ன அங்கே போக மாட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ் ரூம்லேயே உட்காந்து ரமேஷ் அண்ணன்ட்ட பேசிவிட்டு கிளம்பிடுவேன். இன்றைக்கி தான் சரி உள்ளே போய் ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு உள்ளே போனேன். எல்லாம் கூட்டி நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸ்டேஜெல்லாம் பாருங்கள், நல்லா அகலமாக விட்டு சூப்பராக இருக்குது. இது யாராவது புக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈரோடு பகுதியில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும். மண்டபம் வாடகை ரொம்ப கம்மியாக தான் விட்டுட்ருக்காரு. உள்ளே ஏசி இருக்குது. பொண்ணு ரூமு, மாப்பிள்ளை ரூமு, ரிசப்ஷன் ஹாலு, இதில் எல்லாமே வந்து ஏசி இருக்குது. இது பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா. இங்கே இப்போ தான் புதுசாக கீழே எல்லாம் அப்டேட் பண்ணாங்க, கல்லெல்லாம் போட்டு. எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கறனால என்னமோ நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அண்ணன் ஏன்னா வீடியோ எடுக்கிற கம்முன்னு வரா தம்பி அப்படின்னாரு. அண்ணனுக்கு வெக்க வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். வண்டியெல்லாம் புக் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு நாள் வந்து நான் ஒரு வீடியோவாக எல்லாத்தையும் எடுத்து போடுறேன் அப்படின்ட்டு. இதுதான் வந்து நம்ம ஆஃபீஸ்னோட ஃப்ரண்ட் வியூ. முன்னாடி இருக்கிற வியூ வந்து இதுதான். நான் பழைய வீடியோவிலே காமிச்சிருப்பேன், இந்த மாட்டு செலை வச்சது. அது வந்து அந்த பக்கம் ஆஃபீஸ் ரூம். அது இதெல்லாம் வந்து குடோனு. இது வந்து ஆஃபீஸ்க்கு உள்ளார நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்கக்கூடிய வாஷிங் லிக்விடு, டிஷ்வாஷு, கம்ஃபோர்ட்டு, ஃப்ளோர் கிளீனரு, ஹார்பிக்கு, ஸ்டார்ச் ஆயில், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்குறோம். இதெல்லாம் முன்னாடி இங்கே கேட்குறவங்களுக்கு ரீட்டைல் கொடுக்குறதுக்காக இங்கே வச்சுருக்குறோம். இது மட்டும் நம்மக்கிட்ட இல்லை, மற்றபடி எல்லா வகையான கெமிக்கல்ஸும் நம்ம வச்சுருக்குறோம். ஸ்கூலு, காலேஜுக்கு, இந்த மாதிரி லேப் ஐட்டம், மெஷரிங் ஜக்கு, மெஷரிங் ஜாரு, தெர்மோமீட்ரு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆசிட் ஸ்லரி. இது வந்து ஒரு கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இது பேக்கிங்க்கு ஊற்றுனது. இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம சோப் பவுட்ரு, சோப் ஆயிலு, இந்த மாதிரியெல்லாம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான ரா மெட்டீரியல். இது மட்டும் இருந்தால் பத்தாது, இதுக்கு நிறையா ப்ராடக்ட் கூட ஆட் பண்ணணும். அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே. யாராவது கொஞ்சம் அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு டவுட் இருக்குது அப்படின்னாங்கனாலும் நம்மக்கிட்ட மெட்டீரியல் எடுக்கும்போது நம்ம அவங்களுக்கெல்லாம் கிளியராக சொல்லி கொடுத்துருவோம். இது வந்து ஒரு குடோனு. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸு, அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியல் யூஸ் ஃப்ராக்ரன்ஸு, சோப் பவுட்ருக்கு, வாஷிங் லிக்விடுக்கு, ஃபினாயிலுக்கு, இந்த மாதிரியான ரா மெட்டீரியல். இது பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இந்த ஆஃபீஸ் தான். இது நம்ம எப்பயுமே வச்சுருக்கோம் கடைசி வரைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுவும் ஒரு ஆஃபீஸாக வச்சுட்டு தான் இருக்கோம். இது வந்து ஒரு குடோனு. இங்கெல்லாம் வந்து கேன் ஐட்டம் இருக்கும், மற்ற இடத்துக்கு மூட்டை ஐட்டம் இருக்கும். வேறு கெமிக்கல் ஐட்டம் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இது வந்து நம்ம ஆஃபீஸ்னோட நைட் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒன்று எடுத்தேன் லைட்லாம் போட்டதுக்கப்புறம். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நன்றி.